எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரியமானவர்கள், நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தின் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் உள்ள தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை படைத்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால நாங்கள் இந்த நேரமும் சந்தோஷமா இருக்கிறது மிகவும் முக்கியங்க. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த நேரமும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளுமாய் கூட அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை தாங்க. எனக்கு அநேக பிரச்சனைகள், அநேக காயங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக துக்கங்கள், அநேக வேதனைகள்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. விசேஷ விதமாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ரட்சிக்கப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் இப்படியாக அநேக வேதனைகளோடு இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தாயின் கருவிலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறது. என் உள்ளங்கையிலே உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாரு. நான் தங்குகிற ஆலயம் நீ என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தில் தங்குறாரு. இப்படி இருந்தும் எங்களுக்கு ஏன் இப்படி அநேக பிரச்சனைகள் என்று சொல்லி அநேக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு கூட இப்படியான கேள்வி இருக்குங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் என்ன தெரியுங்களா சொல்கிறது? நாங்கள் பார்ப்போம். யோவான் புத்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்கு, இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுங்க. அப்போ இவ்வளோ ஆண்டவர் எங்களுக்கு அழகாய் தெளிவாய் வார்த்தையில் சொல்லியும் நாங்கள் கர்த்தர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை அநேகர் இழந்து போயிருக்கிறனால இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுங்க. மறுபடியும் நாங்கள் பார்ப்போம். எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லுதுங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. அப்போ ஆகையினால் நாங்கள் திடனாக இருக்கணும், பலனாக இருக்கணும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தையே ஜெயித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்த தேவனை நீங்கள் ஆராதிப்பீங்களா இருந்தா, இந்த உலகத்தில் ஜெயித்த தேவனை நீங்க பற்றுறுதியா பிடித்து கொள்ளுவீங்களா இருந்தா, இந்த உலகத்தை ஜெயித்த அந்த தேவன் இந்த உலகத்தை ஜெயித்ததான அந்த புதிதான பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதுல இருந்து எப்படி எங்களுக்கு விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்க வேதத்துல பாப்போமா இருந்தா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானதெல்லாம் ஓடிருங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்படியான குறைவானது எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால எப்போ நிறைவான அந்த தேவன் எங்களுக்குள்ள, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, நான் தங்குகிற ஆலயம் நீ என்று உனக்கு தெரியாதா என்று சொல்லி, அந்த தேவன் எங்களுக்குள்ள எப்போ தங்க வாராரோ அவர் எங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னால் எங்களிடத்தில் இருக்கிற குறைவெல்லாம் ஓடி போயிருங்க. ஹல்லேலூயா. விசுவசிக்கிறீங்களா? பிரியமானவர்கள், நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு காக்கிற மரத்துக்கு தாங்க கல்லடியே விழும். நீங்க ஆண்டவருக்கு எப்ப கனி கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ, நீங்க எப்ப ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும்னு நீங்க தீர்மானிச்சீங்களோ, அன்னைக்கே உங்களோட வாழ்க்கையில உபத்திரவம் வந்துருங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த உபத்திரவங்களின் மத்தியில நீங்க கடந்து போவீங்களா இருந்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடிச்சிட்டு வருகிற பொழுது அவருக்கு பசி வந்த பொழுது பசாசானவன் ஒரு சொல்லிச்சு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பசாசானவன் சோதிக்க முடியுமா? நாங்க ஏமாத்துறோங்க. அப்போ ஆகையினால இந்த நாளில் நான் உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்லி கொடுக்குறேன். நாங்கள் காய்க்க என்னைக்கு தொடங்குறோமோ அன்னைக்கு எங்களுக்கு கல்லடி விழுந்துருங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆகையினால இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த பலத்தோடு கூட நீங்கள் ஓடுவீங்களா இருந்தா, அந்த தேவனோட கூட நீங்கள் ஓடுவீங்களா இருந்தா, இந்த உலகத்தில் ஜெயிக்கத்தக்கதான புதிதான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிற பொழுது எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிர்த்தெழுந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிற பொழுது அவரை நாங்கள் நல்ல இறுக்கமாக பிடித்து கொள்வோமா இருந்தா, அவருடைய பாதத்தை நாங்கள் பிடித்து கொள்வோமா இருந்தா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயித்து இந்த உலகத்தை ஜெயம் தள்ளத்தக்கதான அந்த புதிதான பலனை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவசிக்கிறீங்களா? இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் தான், உங்களோட வாழ்க்கையில் அநேக காயங்கள் தான், இப்படியான காயங்களோட தான் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அந்த தேவனை நீங்கள் உறுதியாக
உறுதியாக பிடிச்சு கொள்வீங்களா இருந்தால், நீங்கள் நினைக்கலாம் நான் வேறு மதத்தில் இருக்கிறேன், நான் வேறு பக்கம் இருக்கிறேன், அப்போ எப்படி நான் இந்த ஆண்டவரை பிடிச்சிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற யாரையுமே மதம் மாற சொல்லறீங்க. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுவீங்களா இருந்தால், அந்த தேவனை மாத்திரம் நீங்கள் பிடிச்சு கொள்ளுவீங்களா இருந்தால், கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறாருங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறாருங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறாருங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சில வேளை பாதிக்கப்பட்ட நோயினால் கூட இருக்கலாம், சுகப்படுத்த முடியாத நோயினால் கூட இருக்கலாம். நீங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு விசுவாசம் தாங்க அவங்கள்ட்ட. அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவருடைய ஆடையை தொட்டா போதும், இந்த இடத்துல நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி ஆண்டவர் கடந்து போகிற பொழுது அவருடைய ஆடையின் ஓரத்தை தொடுறாங்க. இந்த நாளுமாய் கூட அப்படியான தேவனை நீங்கள் பிடிச்சுக்கொள்ள விரும்புவீங்களா இருந்தால், உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் கடந்து வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய விரும்புகிறாருங்க. ஹல்லேலூயா. விசுவசிக்கிறீங்களா? இந்த நாளில் அந்த தேவனை நீங்கள் பிடிச்சுக்கொள்வீங்களா? அந்த கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிதான அற்புதமான காரியத்தை இந்த நாளில் செய்ய போகிறார். உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகையினால விசுவாசத்தோடு கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற விசுவசிக்கிறீங்களா இருந்தால், உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல வல்லமையுள்ள தேவனே, இந்த இனிமையான நேரத்திலே கர்த்தாவே, இந்த நேரத்துக்காய் நான் நன்றி என்று சொல்லுகிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, விடுதலை நீர் கட்டவிழ்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, அநேக நோய்களோடு இருக்கலாம், அநேக உபத்திரவங்கள், பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் பெரிதான காரியத்தை, அற்புதமான காரியத்தை, அதிசயமான காரியத்தை இந்த நாளிலே இந்த நேரத்தில் நீர் செய்யும்படியாய் உம்முடைய வல்லமை உள்ள கரத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரும் நீங்கள் இருக்கிற இடத்துல கடந்து வர விரும்புகிறாருங்க. நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பீங்களா இருந்தால், இந்த நாளிலுமாய் கூட உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். விசுவசிச்சிங்களா இருந்தால் ஆமென் சொல்லுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.